நாயோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்டோன்னே இவருக்கு நம்ம தான் இந்த நாய் கண்டிப்பாக வாங்கணும்னு ஒரு ஆசை. சரின்னு ஓனர் கூப்பிட்டு வேலையெல்லாம் விசாரிக்கிறாரு. ஓனர் சொல்றாரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த நாயை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே இவருக்கு இன்னும் சந்தோஷம். என்னடா அது சாதாரண நாயை லட்சக்கணக்கில் விற்கிறாங்க, இது பேசுற நாய், அதுவும் இவ்வளோ திறமையான நாய், இதை போய் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பையில இருந்து 1000 ரூபாய் கொடுத்து நான் இப்பயே வாங்கிட்டு இனிமே என்ன சொன்னாலும் நான் திரும்ப அந்த நாயை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அவரும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா தான் இவருக்கு ஒரு டவுட். சரிங்க உங்களுக்கு ஏன் இவ்வளோ அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்றாரு எல்லாம் இந்த நாயால வந்ததுதாங்க, வாயை திறந்தாலே பொய் தான். என் பொண்டாட்டிட்ட போய் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி என்ன இவ்வளோ இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருச்சு. இது பத்தாதுன்னு நான் வேலைக்கு ஒரு ஆளை வேற வச்சிருந்தேன். அவனை பத்தி பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்துலலாம் திருட்டு பையன் சொல்லி தர்ம அடி வாங்க வச்சு அவன் ஜிஹெச்ல சீரியஸா கிடக்குறாங்க. அதனால தான் தலைவலி தாங்காம இதை விற்கிறேன், பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இவருக்கா நின்ன இடத்துல உச்சா போயிட்டாரு. என்னையா இப்படி பண்ணி வச்சுட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்கறாரு. உடனே இவன் சொல்றான் எங்க உங்களுக்கு அது ஒரு பொண்டாட்டிங்க, எனக்கு 2 பொண்டாட்டி, நான் என்ன செய்வேன், அதான் என் நிலைமையை நினைச்சேன், உச்சா வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த நாய் கேக்குது, ஏன்னா உங்க 2 ஒய்ஃபும் ஒரே வீட்டில் இருக்காங்களா இல்லை தனித்தனி வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேக்குது. இதை கேட்டவொடனே அவனுக்கு ரொம்ப பயமாயி நீங்களே உங்க நாயை வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் காசையும் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த நாயை வேணாம் அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓடி போயிட்டான். இதுக்கு பேர் தான் சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.